லாஸ்ட் வீடியோவில் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் பற்றியும் பாயிண்டர் யூஸ் பண்ணுறதுனால பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ட்ராப் ஆகுதுங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிக்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம நான் ரிலேஷனல் டேட்டாபேஸில் எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், அப்புறம் லாஸ்ட் இதில் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ பார்த்தோம் இல்லையா, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ராசஸ் வித் பவி. நான் டெக் ரிலேட்டடாக அப்டேட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுமா? அப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணலாம். நம்ம நான் ரிலேஷனல் டேட்டாபேஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ வேல்யூ டிபியை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான். ஒரு கீக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும், இல்லை ஃபிக்ஸட் கவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்குறது நான் ரிலேஷனல் டேட்டாபேஸில் அதுக்கு எப்போவுமே ஃபிக்ஸட் சைஸ் கிடையாது. ஸோ ஒரு கீக்கு 100 வேல்யூஸ் இருக்கலாம், இல்லை 2 வேல்யூஸ் கூட இருக்கலாம். ஸோ சைஸ் வேரி ஆகும். ஸோ இனிஷியலாக இதோட ஆஃப்செட் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மற்றதெல்லாம் எப்படி ரீட் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோங்கிறது ஒவ்வொரு அப்ரோச் பொறுத்தது. ஸோ நம்ம பார்க்க போகிறது அப்ரோச் நம்பர் 1. இது ஒரு பேசிக்கான அப்ரோச். ஸோ இதில் எப்படி டேட்டாவை ரீட் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற என்னது ஆஃப்செட். ஸோ அதை பேஸ் பண்ணி இனிஷியலாக ஃபியூ பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை டிஸ்கில் இருந்து எடுத்துக்கிறோம். அதை ஃபெச் பண்ணிவிட்டு நம்ம அதை டீசீரியலைஸ் பண்ணுறோம். ஏன் டீசீரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இன்மெமரியில் இருக்க டேட்டாவை டிஸ்கில் ஸ்டோர் பண்ணும்போது அதை சீரியலைஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்மெமரிக்கு எடுத்துகிட்டு வரும்போது திரும்ப அதை டீசீரியலைஸ் பண்ணணும். இப்போது இன்மெமரியில் டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லை நமக்கு நோன் ஃபார்மேட்டில் டேட்டாஸ் இருக்கும். ஆனால் அதை ஸ்டோர் பண்ணும்போது அதை பைட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த சீரியலைசேஷன் அண்ட் டீசீரியலைசேஷன் நடக்குது. ஸோ பேக் டு ஆர் கான்செப்ட், ரீடிங் அ டேட்டா ஃப்ரம் த டிபி. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபியூ பைட்ஸை டிஸ்கிலேருந்து ஃபெச் பண்ணிட்டோம். ஸோ ஃபெச் பண்ண டேட்டா நமக்கு தேவையான ரோவா அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுறோம். நம்ம என்டையர் ரோ ஃபெச் பண்ண மாட்டோம், ஃபியூ பைட்ஸ் ஆஃப் டேட்டா ஃபெச் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபிக்ஸட் ஃபியூ பைட்ஸ் ஆஃப் டேட்டா ஃபெச் பண்ணுறது என்டையர் ரோவை கூட கவர் பண்ணலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த ஃபியூ பைட்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுறோம். நமக்கு தேவையான டேட்டாவான்னு பார்க்குறோம். தேவை அப்படின்னா அதை ரீட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். தேவையில்லை அப்படின்னா அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் பைட்ஸை எடுத்து அதை டீசீரியலைஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது நமக்கு 100th ரோவில் இருக்க டேட்டா வேணும் அப்படின்னா டேரெக்டாக 100th ரோவுக்கு நம்ம ஜம்ப் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே ஃபிக்ஸட் சைஸ் கிடையாது இல்லையா? ஸோ 100th ரோ வேணும் அப்படின்னா நம்ம மேலே இருக்க எல்லா ரோஸையும் ரீட் பண்ணி தான் ஆகணும். இப்போது இனிஷியலாக கீ வேல்யூவை பேஸ் பண்ணி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், இந்த டேட்டாவை நம்ம ரீட் பண்ண வந்திருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு கீ வேல்யூ எங்கே இருக்குதுன்னு தெரியாததுனால ஃபுல் வேல்யூவும் ரீட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன இம்ப்ரூவைசேஷன் வேணால் பண்ணலாம். அது என்னன்னா, ஆடிங் அ டீலிமிட்டர். அதாவது ஒரு செப்பரேட்டரை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கீ வேல்யூ பேரையும் செகண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த டீலிமிட்டருக்கு இந்த சைடு இருக்கிறது ப்ரீவியஸ் ரோ, இதுக்கு அடுத்து இருக்கிறது நெக்ஸ்ட் ரோ அப்படின்ட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, என்டையர் ரோவையும் நம்ம ஃபெச் பண்ணி பார்ட்டாக பைட்ஸாக ஃபெச் பண்ணி அதை டீசீரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டீலிமிட்டர் வர வரைக்கும் இருக்க டேட்டாஸை நம்ம ஃபெச் பண்ணாமல் டீசீரியலைஸ் பண்ணாமல் ரீட் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ரோவை திரும்ப கீயை அனலைஸ் பண்ணுவோம். தேவைன்னா அதை பார்ப்போம், இல்லைன்னா நெக்ஸ்ட் டீலிமிட்டர் வரைக்கும் நம்ம போவோம். ஸோ இந்த மாதிரி டீசீரியலைசேஷனை வேணால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதில் மேக்ஸிமம் நம்மளால் இம்ப்ரூவைசேஷன் பண்ண முடியாது. ஸோ ஏதோ முடிஞ்ச கம்ப்யூட்டரைசேஷனை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீலிமிட்டருங்கிறது டிஃப்ரென்ஷியேஷனுக்காக செப்பரேட்டராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரீடுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n. இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ். இந்த அப்ரோச்சில் மட்டும் இல்லாமல் எல்லா அப்ரோச்லேயும் நம்ம என்னங்கிறத நம்பர் ஆஃப் ரோஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் இதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் நம்ம எல்லா ரோஸையும் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ரைட். நீங்கள் ஆல்ரெடி டீலிமிட்டரை வச்சுருக்கீங்க. ஸோ லாஸ்ட்டு டீலிமிட்டரோட லொக்கேஷனை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா
அதுக்கு அடுத்து வந்து நம்ம நியூ டேட்டாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு டீலிமிட்டர் இருக்கிறதுனால எஃபிஷியண்ட்டாக டேட்டாவை ஆட் பண்ண முடியுது. டேட்டாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த நியூ டீலிமிட்டரோட லொக்கேஷனை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் இங்கே ரைட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1. ஸோ நம்ம அடிஷ்னலாக எந்த ப்ராசஸுமே பண்ணலை. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து அப்டேட். ஸோ நம்ம ரீடுக்கு பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும்னா எந்த ரோக்கு அப்டேட் பண்ணணும், எந்த கீ வேல்யூ பேர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் கீயை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கேயுமே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வேல்யூ அப்டேட் பண்ணுறீங்களோ அதை சீரியலைஸ் பண்ணுறீங்களா, பண்ணிவிட்டு ஓல்டு வேல்யூவும் நியூ வேல்யூவும் சேம் சைஸில் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம அப்டேட் பண்ண போகிற வேல்யூ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நீங்கள் எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக அந்த சைஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு காலமோட வேல்யூவோ இல்லை நெக்ஸ்ட்டு ரோவோட வேல்யூவோ வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா வேல்யூஸ் வந்து லாஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம இதுக்காக அடிஷ்னலாக என்ன பண்ணணும்னா நமக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டேட்டா மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ எய்தர் ஃப்ரண்ட் ஆர் பேக் நம்ம டேட்டாவை மூவ் பண்ணி இந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நியூ வேல்யூவோட சைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து டேட்டா மூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ திரும்ப நம்ம ஃப்ரண்ட் ஆர் பேக் டேட்டாஸை மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட அடிஷ்னல் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னென்னா ஆர்டர் ஆஃப் n. ஸோ ஆல்ரெடி ரீட் பண்ணுற மாதிரியே நம்ம லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் ஆஃப் n, டேட்டா மூவ்மெண்ட்க்கு ஆர்டர் ஆஃப் n. ஸோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 2n. நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியில் கான்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n. டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரு பீஸ் ஆஃப் கோடுக்கு எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸை பார்க்கணும். ஸோ நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸை ஃப்யூச்சரில் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போட்டோன்னே நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து டெலிட். நம்ம எப்படி அப்டேட் பண்ணோமோ அதே மாதிரி தாங்க டெலிட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த கீபேரை வந்து நம்ம டெலிட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் டெலிட் பண்ணுறோம். அப்புறம் அங்கே ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக டேட்டா மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து ஆர்டர் ஆஃப் 2n விச் இஸ் ஈக்குவலன் டு ஆர்டர் ஆஃப் n. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்ம டூப்ளிகேட்டாக எந்த ரோஸுமே ஆட் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ரீட், அப்டேட், டெலிட் இது மூணுக்குமே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அப்ரோச்சில் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ரோச் நம்பர் 2, ஒரு லாக் மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. நமக்கு ரைட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ இந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் நம்ம எதுவுமே ப்ராசஸ் பண்ண மாட்டோம். இந்த லாகில் போயிட்டு நம்ம லாஸ்ட்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். இது ஒரு கமிட் லாக் மாதிரி. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டில் ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நம்மளோட ரைட், அப்டேட் அண்ட் டெலிட் இது மூணுக்குமே டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1. ஏன்னா நம்ம எந்த ப்ராசஸுமே பண்ணலை பார்த்தீங்களா. ஆனால் இங்கே எது டிஃபிகல்ட்டாக இருக்கும்னா ரீடு தான். ரீடு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த டேட்டாஸுமே அப்டேட் பண்ணலை. கரெக்டாக லாஸ்ட் அப்ரோச்சில் பார்த்த மாதிரி அப்பப்போ நம்ம டேட்டாஸை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம query பண்ணி அதை ஃபெச் பண்ணும்போது லேட்டஸ்ட் டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணிப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு கமிட் லாக் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து லேட்டஸ்ட் டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம கீழே இருந்து தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு 20 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் 5th கீயோட வேல்யூ வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கமிட் லாகில் இருக்கும், ஃபஸ்ட்டு ரைட்டுக்கு கீழே ஒரு 20 டேட்டாஸ் இருக்கும். அப்புறம் அப்டேட்டில் வந்து அந்த 5th கீ வேல்யூ பேரோட அப்டேட்டட் டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கும், இல்லை வராமல் கூட இருக்கலாம். இப்போது நம்ம 5thோட அப்டேட் வேல்யூ வந்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலேருந்து ரீட் பண்ணோன்னா என்ன பார்ப்போம், அந்த ரைட் கமெண்ட்டில் இருந்த அந்த 5ஓட வேல்யூ தான் பார்ப்போம். அது என்ன டேட்டா, நமக்கு ஓல்டு டேட்டா. அது வேணுமா, நமக்கு அது வேண்டாம். நமக்கு கீழேருந்து ரீட் பண்ணோன்னா அந்த 5th கீக்கான அப்டேட்டட் வேல்யூ தெரியும். அதுதான் நம்மளோட ரீசெண்ட் வேல்யூ, அதுதான் நமக்கு ரெக்வயர்ட் வேல்யூ கூட. ஸோ அதனால் இந்த கமிட் லாகில் ரீட் பண்ணும்போது நம்ம டாப் டு பாட்டம் ரீட் பண்ணாமல் பாட்டம் டு அப் ரீட் பண்ணுறோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போமா. இந்த ரீடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் கேபிட்டல் N. இந்த கேபிட்டல் Nங்கிறது வந்து
நம்பர் ஆஃப் ரோஸை விட ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகம்தான். நம்ம இங்கே ஸ்டோரேஜும் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணல. ஏன்னா ஒரே ஒரு ரோக்கு ஒரு அப்டேட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, இல்லை ஒரு டெலிட் மட்டும் இருக்க போகிறதில்ல. ஒரு கீக்கு மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து டூப்ளிகேட்டாக நிறைய கீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இப்போ ஒரு கீக்கு ஒரு அப்டேட் மட்டும் நம்ம வச்சுக்க போகிறதில்ல, மல்டிபிள் அப்டேட்ஸ் வந்து கீழே ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஸ்டோரேஜை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலை. ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்டோரேஜை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ரீடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிகர் வேல்யூ ஆஃப் என்னாக இருக்கே, அதை எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு அப்ரோச்சஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம 2 அப்ரோச்சை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு அண்ட் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் நம்ம பார்த்தாச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Bye folks, see you on next video.